प्रेम स्वरूप पांडुरंगा भक्त जन प्रिय पंढरीनाथा प्रेम स्वरूप पांडुरंगा भक्त जन प्रिय पंढरीनाथा प्रेम स्वरूप पांडुरंगा भक्त जन प्रिय पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा உங்களுக்கு இந்த பஜனை பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும். ஆனால் நான் உபன்யாசம் பண்ணணுமே. அவ்வளவு தூரம் அந்த பாண்டுரங்க பஜனை நம்ம மனசில் இறங்கிறது பார்த்தேளா, சாதாரணமாக உள்ளே இறங்குறான் பாருங்க. அதான் பாண்டுரங்கனுடைய சௌலபியம். எவ்வளவு சாதாரணமாக வாயில் பாண்டுரங்கா பண்டரிநாதான்னு அவன் நாமத்தை சொல்ல வச்சுட்டான் பார்த்தேளா. கருணாசாகரன் பாண்டுரங்கன் விட்டலன் விட்டோபா ரகுமாயி பதி. அவன் அடியவர்களை நாம் பிடிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம பின்னாடி அலையிறதுல மகா கெட்டிகாரன் பாண்டுரங்கன். திரும்பவும் சந்துகாராம். என்னமோ சந்துகாராம சொல்லாத ஒரு ஆதங்கம் எனக்கு. ஏன்னா டெய்லி புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குருனாகி டெய்லி தியான ஸ்லோகம் சொன்னோம். புண்டலீக சாரீகா பக்தனாகி, புண்டலீகனுக்கு சமமான பக்தன் இல்லை. பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி, பண்டரிபுரத்துக்கு சமமான க்ஷேத்திரம் இல்லை. விட்டோபா சாரீகா தெய்வனாகி, விட்டோபாவுக்கு சமமான தெய்வம் இல்லை. துகாராம் சாரீகா சத்குருனாகி, துகாராமுக்கு சமமான ஒரு சத்குரு இல்லைன்னு. அது எனக்கு ஆதங்கம் இல்லை, பாண்டுரங்க எனக்கு ஆதங்கம். ஏண்டா டெய்லி தியான ஸ்லோகம் மட்டும் என் சிஷ்யனை சொன்னேன், என் பக்தனை சொன்னேன், ஒரு நாள் கூட அவனை பற்றி சொல்லலையே நினச்சேன். இல்லாட்டி ஆழ்வார்கள் அனுபவத்தில் துகாராம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. பாண்டுரங்கன் அதான் சொன்னேன்யா, அது தூத்துக்குடியில் விட்டல்குடி ஆயின்றிருக்கு, விட்டல் மந்திர நகரமாக ஆயின்றிருக்கு. திருமந்திர நகரம், விட்டல் மந்திர நகரம், இந்து மந்திர நகரமாக ஆயிண்டே இருக்கு. சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியம், அதி விசேஷம். சந்துகாராம் அத்தியுதமான பாண்டுரங்க பக்தன். ஸ்வயம் நாமதேவர் தான் துகாராமா வந்தா. ரொம்ப விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்தில் துகாராம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பண்டார் மலைன்னு ஒன்று இருந்தது. பண்டார் டோங்கா, டோங்கர்னு பேருதுக்கு. அந்த மலை மேலே உட்காந்துட்டு பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும்னு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஏகாந்தமாக வெறும் அது பொட்டல் காடு. இந்த மலை ஒன்றுமே சின்ன ஒரு குன்று தான். நம்ம வல்லநாடு மலை இருக்குது பார்த்தாளா, அவ்வளோதான் ஹைட் இருக்கும். அது கூட கொஞ்சம் ஹைட்டுன்னு சொல்லலாம். அதை விட சின்ன ஒரு குன்று தான் அது, பெரிய மலையெல்லாம் கிடையாது. அந்த மலைக்கு நிஜமாக படிகள் கூட கிடையாது. இன்றைக்கும் போகணும்னா காரில் தான் அப்படி ரூட் போட்டிருக்கா, ரோடில் போகலாம், படியே கிடையாது அந்த மலைக்கு. சின்ன மலை. அந்த மலையில் உட்காந்துட்டு துகாராம் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மலையில தான் முதல்ல அவருக்கு பாண்டுரங்கன் காட்சி கொடுக்குறான். இடுப்பில் கையை வச்சுண்டு சாக்ஷாத் மன்மதனா. கட்டாயம் எல்லாரும் அந்த தேகு போவோம், இந்த இடங்களெல்லாம் நிச்சயமாக பார்ப்போம், நேரடியாக பார்க்க முடியும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பண்டார் டோங்கர் மலையில் அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. கடைசியில் ஒரு நாள் அங்கே தான் இருக்காருன்னு அவருடைய மனைவி ஜீஜாயின்னு அவளுக்கு பேர், அவளுக்கு தெரிஞ்சுடுத்து. சரின்னு சொல்லி டெய்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா சந்துகாராமுக்கு. அவர் வீட்டிலேருந்து ஒரு 6-7 மைல் தூரம் இருக்கும், நடந்து போயிட்டு வரணும். போக வர ஒரு 12 மைல்
1 மைல்ன்றது 1.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரான் அந்த குழந்தை. டெய்லி துக்காராமுக்கு ரொட்டி எடுத்துன்னு போவாள், சப்பாத்தி கூட காய் சப்ஜி, ரோட்டி சப்ஜி. குடிக்க தண்ணி கிடையாது, ஒரு பானையில் தண்ணி, அது மேலே இன்னொரு பானையை வச்சு ரோட்டி சப்ஜி வச்சு மூடி வச்சு தலையில் வச்சுன்னு சும்மா வச்சுன்னு இப்படி எடுத்துகிட்டு போவாள். அவ்வளோதான் நடக்கணும். வீட்டில் அவ்வளோ வேலைகள் இருக்குது, சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது, அதை பார்க்கணும். வீட்டில் மாடுலாம் உண்டு, அதெல்லாம் பார்க்கணும். இப்படி போயிட்டு அவர் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் தான் இவ சாப்பிட்ணும், கலப்பாக இருக்கும். அதனால் அவளுக்கு ரொம்ப கோபம். ஆனால் கோபத்தில் துக்காராம திட்ட மாட்டேங்கிறா, ஏன்னா அவர் நல்லவர். யாரா கெடுத்ததுன்னா இந்த பையன். அவள் திட்டா, இந்த கருப்பை என் வீட்டுக்காரனை பைத்தியக்காரனை ஆக்கி வச்சிருக்கான். என் வீட்டுக்காரர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஒரு காலத்தில் இதே ஊரில் அவ்வளோ அழகாக வியாபாரம் பண்ணி கொடி கட்டி பிறந்தவர் பிஸ்னஸில். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுவிட்டு பரதேசி மாதிரி மலை மேலே உட்காந்துட்டு இருக்கார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த விட்டலன், இந்த பாண்டுரங்கன், இந்த கருப்பன். இப்படியே திட்டிட்டு போறா. துக்காராம் கிட்ட போகும்போது வாயை மூடிட்டுருவா. அப்புறம் அவர் சாப்பிட மாட்டேன்னு மக்கர் பண்ணிட்டாருன்னா சாப்பிட்டு முடிச்சு கீழே இறங்குவார். அவர் காது கேட்காத வரைக்கும் அப்படி வருவா பொறுமையா. அந்த எல்லையை தாண்டினாலும் திட்டுட்டே இருப்பா. பாழா போன கருப்பன், உசிரை வாங்கி தொலைகிறான். அவன் மட்டும் நன்னா இருக்கான், பக்தாளெல்லாம் படாத பாடுபடுத்துறான். பிருந்தாவனத்தில் அவ்வளோ வெண்ணையை திருடி இருக்கான். கன்றுகளோட காதில் கட்டெரும்பை வேற விடுறான். கோபிகளை அழ விட்டான். எல்லாம் கிருஷ்ணகிரியில் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா, எல்லாம் ரிவர்ஸில் சொல்லிட்டு இருக்கா. என்ன அநியாயம்! கோபிகளை அழ விட்டான். யார் வீட்டிலேயே நிம்மதியாக வெண்ணெய் இருந்தால் பொறுக்காத உடச்சிடணும். அந்த வீட்டு குழந்தைகள் தூங்கியிருந்தால் கிள்ளி எழுப்பணும். மாமா மாமியோட குடுமையையும் கூந்தலையும் முடிச்சு போட்டு விடணும். ஸ்திரீகள்லாம் குளிக்க போனால் வெக்கம் இல்லாமல் அவள் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போனா. சி என்ன இவனை வேற தெய்வம்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கா. இதுக்கு தான் தெய்வம்னே கொண்டாடுறோம். அவள் சொல்கிறா, இதுக்கெல்லாம் போய் தெய்வம்னு கொண்டாடுறோம், என்ன கூட்டமோ தெரியல. இப்படியே திட்டின்னு இருக்கா. ருக்மிணி பிராட்டி விழுந்து சிரிக்கிறா பக்கத்தில் நின்று. பகவான் இப்படி பார்க்குறான். அது பொண்டாட்டி பரிகாசம் பண்ணால் மட்டும் ஆகாது தெரியுமா? ரோட்டில் குப்பைக்காரன் பரிகாசம் பண்ணால் கூட ஏன்பா கோச்சிக்கிற, ஒரு டீ சாப்பிடுன்னு 10 ரூபா கொடுப்பா. பொண்டாட்டி பரிகாசம் பண்ணால் அது அப்போ தான் ஒரு ஆண்மையே உண்டு. எங்களோட ஆண்மை பரிமளிக்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் பொண்டாட்டி பரிகாசம் பண்ண ஒரு வீரம் வரும் பாருங்க. அப்புறம் மாறி போய்டு, அது கதை வேற. அப்போ ஒரு வீரம் வரும் பாருங்க, சுரீர்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு போயிடலாம். இனிமேல் பொண்டாட்டி வேண்டாம், அவளுக்கு திமிரு எல்லாம் அப்படியே பொங்கி வரும். அப்படி புஷ் வெளில வராது, இதுக்கு மேலே வராது. இது வரைக்கும் எல்லாம் பொங்கி 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 வரும். கஷ்டம். இது உடனே ஸ்வயம் அனுபவம்னு நினச்சிக்கப்படாது. அது ஒரு சந்தேகம் உங்களுக்கு அப்பப்போ, இவர் உண்மையாக சொல்கிறாரா அப்படின்னு. எவ்வளோ நம்பிக்கை என் மேலே. துக்காராம் பகவத் தியானத்தில் இருக்கார், இவள் திட்டின்றே இருக்கா. இவ சிரிக்கிறா ருக்மிணி. பகவான் இப்படி பாவமாக பார்க்குறான். ஏண்டி நீ வேற? அவ சொல்கிறா, இல்லை என்னமோ சிசுபாலன் தான் பெருசாக திட்டினான்னு நினச்சேன். அவன்லாம் ஒன்றுமே இல்லை பாவம், இவன் முன்னாடி என்னமா திட்டுறா. சிசுபாலன் 100 திட்டோடு முடிச்சுட்டான். உங்களுக்கு ஆயுசு முழுக்க இவரோட திட்டு உண்டு. பகவான் பார்க்குறான், இது சாபமா வரமா? அவ சொன்னா, அது எப்படி வேணா எடுத்துக்கோங்க, ஆனால் நன்னா இருக்கு சுவாமி. சும்மா இல்லாமல் அந்த டைம் டெய்லி போவா பாருங்க இவ ஜீஜாய் அவ பேர். சமயத்தில் ருக்மிணி, சத்யபாமா, ராதிகாலாம் வேலையை வாடி 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 உட்கார். இந்த டிவி சீரியல் பார்க்குற மாதிரி எல்லாம் உட்காந்துடுறதுகள். ருக்மிணி அங்கே பாரு அப்படின்றா. எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் வீட்டில் வேலை பண்ணுற வேலைக்காரெல்லாம் கூட வந்து உட்காரம்மா சொல்லுங்கம்மா, பாண்டரங்கன் பார்க்குறேன், சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இல்லை, எல்லாரும் பாண்டரங்க ஓரத்தில் நில்லு அப்படின்றா. எதுக்கு அப்படின்னா அவள் என்ன திட்டுறான்னு கேட்கணும். எதுக்கு? நான் அவசரத்துக்கு யூஸ் ஆகும் ஒன்று திட்டுறதுக்கு, ரொம்ப யூஸ் ஆகுறது. அவள் திட்டுறது என்னமா திட்டுறா, கரெக்டாக லா பாயிண்ட் பிடிச்சி திட்டுறா. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். பாண்டரங்கனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. எப்படியாவது இந்த ஜீஜாய் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசையா. என்ன தலையெழுத்தா, நம்மளை வேண்டாதவா கிட்ட போய் நல்ல பேர் வாங்குறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவோமா? ஆனால் சுவாமி ஆசைப்படுறாங்க. ஏண்டானா சந்த் துக்காராமுடைய பாரியை இவ்வளோ தண்டிக்கிறதுக்கு 1/2 நிமிஷம் ஆகாது. 100 திட்டுறதுக்கு சக்கரத்தாழ்வாரை கொண்டு, யார் சக்கரத்தாழ்வார்? அது அங்கே நிற்கணும். அங்கே நான் ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 100 திட்டு கேட்ட உடனே சக்கரத்தாழ்வாரை கொண்டு சிசுபாலன் தலையை வெட்டி அவ்வளோ ரோஷம் இருந்ததோன்னா இப்போ டக்குன்னு தலையை சீவ வேண்டியதானேண்ணா. தாயார் கேட்குறா, சிசுபாலன் தலையை வெட்டின்னு இருக்கணும்.
இவ தலையை வெட்டுறது தானே. துக்காராம் பாரியை அல்லவா, அது எப்படி வெட்ட முடியும்? அப்ப எவ்வளவு கருணை பாருங்கோ. தன் பக்தர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னா அவ்வளவு தூரம் பொறுத்துக்கிறான் சுவாமிக்கு. அவ்வளவு பொறுமை வந்துடுறதான். ருக்மிணி பிராட்டி அப்படியே கண்களில் கண்ணீர் வழிய பார்க்கிறா. இந்த காருண்யம் எங்க மேல இல்லையேப்பா. பகவான் சொல்றான், துக்காராம் அவன் பெரிய வண்டி, அவன் பண்ற பஜனைக்கு, அவன் பண்ற நாம ஜபத்துக்கு இவ எவ்வளவு எத்தனை கோடி ஜென்மா என்னை திட்டினாலும் பொறுத்துப்பேன்றான். அதான் தெய்வம். பகவான் சொல்றான், நம்ம பண்ற ஒவ்வொரு நாம ஜபத்துக்கு பகவான் அவ்வளவு விலை கொடுக்குறான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு கரிச்சு கொட்டினாலும், அன்னைக்கு ஒரு நாள் நாராயணா கத்திட்டான் இல்லையா, அஜாமியனுக்கு ஓடி வந்தானே, ஆதி மூலமேன்னு கத்தின உடனே கஜேந்திரனுக்கு ஓடி வந்தான் இல்லையா. நம்மளே பல தடவை பகவான்கிட்ட கோச்சின்னு இருக்கோம், உனக்கு கண்ணே இல்லையா, நம்மளை பாடுபடுறனே, உனக்கு காதே கேட்கலையா, நீ கல்லா. சத்தியமாக கேட்டிருப்போம், கேட்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. பெரிய பெரிய மகா ஞானிகள் வரைக்கும் ஆரம்பத்தை சத்தம் போட்டிருக்கா, சண்டை போட்டிருக்கா. நான் சுவாமி அத்தனையும் மறந்துடுறாரு. இந்த குழந்தைகள் அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறது, வாயில் வந்தபடியெல்லாம் சண்டை போடுறது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா நான் தனக்கு வேண்டிய நடத்தி கொடுத்துட்டான்னா உடனே சாரிப்பா, ஒரு சாரி சொல்லிட்டு ஓடி போய்டுறது. உடனே நம்ம சொல்லுவோம், குழந்தை சமத்து தான், 1 மணி நேரம் சண்டை போட்டிருக்கு, 1 மணி நேரம் நம்மளை வாயில் வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கு, முகத்தை திருப்பிட்டு உட்காந்துட்டு எனக்கு சாப்பாடு வேண்டான்னு விட்டுருக்கு. ஆனால் சுய அனுபவத்தில் சொல்கிறேன், இது நான் பண்ணது அத்தனையும். ஆனால் தாயாருக்கு ஒரு வாத்சல்யம் இருக்கு இல்லையா, அதுபோல தெய்வத்துக்கு ஒரு வாத்சல்யம். அந்த வாத்சல்யம் தான் நமக்கு பலம். பகவான் எப்படியாவது இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குறான். அப்போ இவ போயின்னு இருக்கா, வழியில் ஒரு நல்ல நெருஞ்சி முள்ளு காலில் ஏறெடுத்து, இவ திட்டிகிட்டே போயின்னு இருக்கா. காலில் சுருக்குன்னு ஒரு முள்ளு தைச்செடுத்து, வலி தாங்க முள்ள உசிர் போகிறது, அப்படியே கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே தண்ணி கொட்டி எடுத்து, ரொட்டியெல்லாம் கீழே விழுந்துடுத்து, சப்ஜியெல்லாம் கீழே விழுந்துடுத்து, நலரா எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்கே, இப்படி காலில் முள் ஏறிடுது, இப்படி ரொட்டி சப்ஜியெல்லாம் கொட்டிடுது, தண்ணி கொட்டிடுது, நான் என்ன பண்ணுவேன், நான் யாருக்கு என்ன கெடுதல் நினச்சேன்றா. திட்டுறது ஃபுல்லாக பாண்டுறாங்கன்னு, நான் யாருக்கு என்ன கெடுதல் நினச்சேன், இப்படியெல்லாம் அழுதுன்னு கண்ணை தொடச்சேன். எங்கள் அப்பா அம்மா என்னை அவ்வளோ சௌக்கியமாக வச்சுருந்தா. அது ஸ்திரீகளுக்கு உடனே டக்குன்னு தோணும், எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா இருந்தேன் தெரியுமா. ஆத்துக்காரர் அப்படியே கனகாபிஷேகம் பண்ணா கூட கார்த்திகைக்கு அண்ணா தம்பி அனுப்புகிற 100 ரூபாய்க்கு தான் விலை ஜாஸ்தி. அது சத்தியம், அது என்னமோ தெரியாது. அப்பா என்ன வேணா பண்ணட்டுமே, பிள்ளைகளுக்கு தாய் மாமன்னா ஒரு பிரீத்தி வரும் பாருங்கோ. அப்பா நீங்கள் போயிட்டு வாங்கன்றுவான் என்னை பார்த்தவன். ஏன்னா அது சந்தோஷம், அது நிச்சயமாகவே அதில் எங்கேருந்து தான் அது இன்னி வரைக்கும் புரியாத ரகசியம். அதில் எனக்கு தெரிஞ்சு விரோதமான ஒரே தாய்மாமன் கம்சன் மட்டும்தான். மற்றபடி எல்லாருக்குமே தாய்மாமன்னா ஒரு ஈர்ப்பு நிச்சயமாக வந்துடுறதானே செய்யறது. இவன் வருத்தப்படுறான், என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ சௌக்கியமாக வச்சுருந்தான்னு நினச்சா. இப்போ டக்குனு கோபம் பாண்டரங்கன் மேலே திரும்பிடுது. அவன் தான் போட்டிருப்பான், அவன் பாட்டு தேவையான ருக்மிணியோட கண்ணத்தில் கைசன் உட்காந்துட்டு இருக்கான். இவன் திட்டத்தெல்லாம் கேட்டு, பாண்டுறங்க என்னமா திட்டுறா பாரு, இந்த கிரிக்கெட்டில் 6 4 அடிச்சா பக்கத்துக்கு அவள் அடிச்சியே அப்படின்னு வாழ. அந்த மாதிரி ருக்மிணி சத்யபாமாலாம் ஏ கரெக்டான பாயிண்ட் அப்படின்றான். பகவான் கண்ணத்தில் கைவசம் உட்காந்துட்டு இருக்கான். பகவான் அப்போ தான் யோசிக்கிறான், சரி முள்ளு தைச்சிருக்கு, இவகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் போட்டிருப்பான், கருப்பன் தான் போட்டிருப்பான். டெய்லி இந்த டைம் நான் வருவேன் அவனுக்கு தெரியும். அவளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு பாருங்கோ. பகவான் சர்வஜன், தனக்கு எது நடந்தாலும் காரணம் பாண்டுரங்கன் அவளுக்கு புரியுறது பாருங்க. நமக்கு தான் புரிய மாட்டேங்கிறது. அவள் தோணிடுது, இது பாண்டுரங்கன் தான் பண்ணியிருப்பான், எனக்கு நடக்கிறது எதுவாக இருந்தாலும் பாண்டுரங்கன் தான் பண்ணியிருப்பான். ஐயோ காலில் முள்ளு தைச்சு கொடுத்தேன், வந்து கை கொட்டி சிரிப்பானேன் இவன் நினைக்கலாமா. உடனே பகவான் பார்த்தா, ஆஹா ஒரு சான்ஸ் கிடச்சி கொடுத்து, இவகிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு குடு குடு குடுன்னு ஓடுறான். இவ கை கட்டி சிரிப்பானே வருவானே நினைச்ச உடனே வந்துட்டான். இவனை பிடிக்காதவள், இவனை கரிச்சு கொட்டின்னு இருக்கவள் வந்துருவானே நினைச்ச உடனே வரானா. பிடிக்காதவா வந்துருவான்னு நினைச்சாலே வரான்னா, பிடிச்சு நம்ம கூப்பிட்டா வரமாட்டானா. பாண்டுரங்கா பண்டரிநாதா
அதான் பாண்டரங்கன். எப்படி ரசிக்கிறான் பாருங்க. அவ திட்டினதெல்லாம் பகவான் எப்படி ஏத்துட்டான்னா இந்த மாலை மாதிரி ஏத்துட்டான். அதான் உண்மை. கரெக்டா இது நேரம் வரலையே. இப்போ ஜீஜாய் திட்ட எப்படிடா ஏத்துட்டான்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாலை. அதனால 2 மாலை போட்டுட்டு இருக்கான். ஒன்று வள்ளி மாலை, ஒன்று அது நல்ல மனம் இருக்கக்கூடிய மாலை. நம்ம திட்டுறதை கூட ஆனந்தமாக ஸ்வீகரிக்கக்கூடிய ஒரு கருணா சாகரன் பாண்டுரங்கன். என்ன ஞாபகம், ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த 5 நாள்லையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நான் இங்கே இருக்கேன் 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 இருக்கேன்னு பிரபு நிரூபணம் பண்ணிட்டே இருக்க. சத்தியமாக சொல்றேன். பகவான் ஓடி வரான். நம்ம காலில் இருக்க முள்ள எடுக்கணும்னு அவ பார்த்தோன்னே பதறா. ஐயோ வந்துட்டானேன்றா. இவன் வரமாட்டான்னு ரிஷிகள்லாம் கோடி வருஷம் காத்துட்டு இருக்கா. கோபிகைகள்லாம் ஒரு நாள் நாட்டியம் ஆட மாட்டோமான்னு குடும்பத்தெல்லாம் லோக மரியாதையெல்லாம் வீசி எரிஞ்சுட்டு பாண்டரங்கனை கட்டி பிடிச்சிக்க மாட்டோமா, முத்தம் கொடுத்துட மாட்டானா, அவன் கையில் எடுத்து தலையில் வச்சுக்க மாட்டோமா, நம்ம சரீரத்தை அவன்கிட்ட அர்ப்பணம் பண்ண மாட்டோமான்னு ஏங்கின்னு இருக்கா. அந்த தேவாதி தேவன் ஆதி பீஜம் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு கஜேந்திரன் கொண்டாடின சுவாமி அவளை தேடிண்டு ஓடி வரானா. ஏண்டா அப்படின்னா துக்காராமுக்கு வேண்டப்பட்டவள். எப்படி திருமழிசை ஆழ்வாருக்கு வேண்டப்பட்டவன் கணிகண்ணன்றதுனால கிளம்பினா இல்லையா, அதே போல பிரபு வந்துட்டான். ஆழ்வார்கள் காலம் வேற, துக்காராமோட காலம் வேற. ஆழ்வார்கள் காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, துக்காராம் காலம் 500 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் கிருப்பை ஒன்றே ஒன்று தான். பகவான் மாறவே இல்லை. மனிதன் மாறிவிட்டான் சொல்கிறோம் இல்லையா, தெய்வம் மாறுறதே கிடையாது. 1000 கோடி வருஷம் ஆனாலும் தெய்வம் மாறுறதே கிடையாது. அது யார் மேலே எந்த கருணை வைக்கிறது மாறுறதே கிடையாது. கருணா மூர்த்தி பிரபு. இவ பயந்துட்டா. ஐயோ வந்துட்டானே, கை தட்டி என்ன பரிகாசம் பண்ணுவானே, சோ என்ன பண்ணுவேன், யாராவது என்ன காப்பாத்தினா தேவலையே, குலதெய்வம் காப்பாத்தினா தேவலையே அப்படிலாம் யோசிக்கிறாளாம். இவன் வந்தா அவன் முகத்தை பார்க்கப்படாதுன்னு திரும்பிக்கிறாளாம். இவன் முகத்தை பார்க்க மாட்டோமான்னு அவ ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு விரதம் இருந்து காலார நடந்து போய் பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா இப்படியே போச்சுன்னா இனிமேல் நான் தூத்துக்குடி வந்தால் விட்டல் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லுவீங்க போல இருக்கு. வேற எல்லா கதையும் வேண்டாம், அப்புறமா சொல்லுங்க, விட்டல் கதையே சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த பிரபு ஓடி வந்துட்டா முகத்தை திருப்பிக்கிறா. சீச்சி அப்படின்னு திருப்பிக்கிறாளாம். இவ எந்த பக்கம் முகத்தை திருப்புறாளோ அந்த பக்கம் பிரபு நிற்கிறான். ஐயோ இந்த பக்கம் வரானு இந்த பக்கம் திரும்பினா அங்கேருந்தும் வரான். இவ எந்த பக்கமெல்லாம் திரும்புறாளோ அத்தனை பக்கத்திலையும் அத்தனை விட்டல் ஓடி வருது. ஒரு விட்டல் இல்லை. இப்போ வேண்டாம் வேண்டாம் திரும்புறா பாருங்க. ஒரு விட்டலே இம்சை, அன்பு தொல்லை. ஏன்னா இவளுக்கு அப்படிதான் தோன்றது, இம்சை. அத்தனை விட்டலும் எல்லா பக்கத்துலேயும் ஓடி வருது. இப்போ பயந்தே போயிட்டா. இத்தனை பேர் வரான், இவ்வளோ பேர் இருக்கானா, இவன் ஒருத்தன் தானே நினைச்சோம்னு நினைக்கிறான். ஓடி வந்துட்டான். வந்தவன் பக்கத்தில் உக்காந்தான். எவன் திருவடியை ஸ்ரீதேவியே பிடிக்கிறதுக்கு தபசு பண்ணி காத்துட்டு இருக்காளோ அந்த சுவாமி தன்னுடைய செந்தாமரை கைகள்னால இவ காலை பிடிச்சு தன் மடி மேலே வச்சுட்டார். நடுங்கிறா ருக்மிணி பிராட்டி, சத்தியபாமாலாம். என்ன பிரபு, காருண்யத்துக்கு ஒரு எல்லை வேண்டாமா? ஒரு எல்லை இருக்கணும் இல்லையா? அந்த காலை எடுத்து மடி மேலே இவ்வளோ திட்டுறான். இவளெல்லாம் கையை காலை முறிச்சு போடணும்னு சொல்ல வேண்டாமா? அதானே நடக்கணும் சரியா? நம்மளை யாராவது திட்டணும், கையை காலை முறிச்சு போட்டால் தேவையில்லை, அப்படியே அடுப்பில் வச்சா தேவையில்லை சொல்கிறோம் இல்லையா? கை காலை முறிச்சு அடுப்பில் வைப்பேன்வா. பகவான் எடுத்து மடி மேலே வச்சுக்கிறான். நாரதர் தும்புருவெல்லாம் பார்த்து பாண்டுரங்கா பண்டரிநாதா அப்படி அவள்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. பகவான் பார்த்தா எதுக்கு அவன் காலை பிடிக்கிறான், நம்பப்படாது. காலை பிடிக்கிறான் அவன், இவனுக்கு அப்படி வேற திமிரு, காலை பிடிக்கிறானே அப்படின்னு நினைச்சா. பகவான் அவ பாதத்தை பிடிச்சுண்டு வலிக்காம முள்ளெடுத்தான். தன்னை பிடிக்காதவ அவ காலில் ஒரு முள்ளு தைச்சாலே தாங்காம வந்து முள்ளெடுக்கிறவன் நம்ம மனசுல ஒரு முள்ளு தைச்சா விட்டுருவானோ? நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தா விட்டுருவானோ? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா தள்ளி விட்டுருவானோ? தன்னை திட்டின் இருக்கிறவளுக்கே இவ்வளவு கிருபை பண்ணக்கூடியவன் நம்மளை கை விட்டுடுவானா? கைவிட மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கைவிட மாட்டான். தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா
दीनदयाळा पाण्डुरङ्गा भक्तवत्सला पण्ढरीनाथा எல்லாரும் பஜனை பண்றா. பகவான் அவ பாதத்தை பிடிச்சு அப்படி முள்ள எடுத்து விட்டான். முள்ள எடுத்தோன்னு ஒரு தேங்க்ஸா சொல்லணும்ல இவ, அதான நியாயம், ஒரு மனிதாபிமானம். அப்ப வெடுக்குன்னு காலை எடுத்துட்டா. உடனே வலி போயிடுது. சுவாமி இதை கை வச்சோன்னா வலி போயிடுது. காலை வெடுக்குன்னு இழுத்துட்டு இவனே தான் போட்டிருக்கான், அதனாலதான் முள்ள எடுத்து விடுறான்றான். தப்பு பண்ணாதானே குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது, அதனால ஓடி வந்தான். ஏன் ஓடி வரணும்? சொல்ல நான் தான் அவனை திட்டின்னு இருக்கேன்ல, எனக்கு தான் அவனை கண்ட ஆகலை, எதுக்கு இவன் வந்தான்? அப்போ இவன் தானே போட்டிருக்கான். பாண்டரங்கன் திருன்னு முழிக்கிறான். நல்லது பண்ணாலும் கஷ்டமா? இந்த லோகத்தில் நல்லதுக்கு நான் காலமே இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லை, நான் என்ன பாவம் பண்ணேன், ஒரு நல்லது தானே பண்ணேன், அது கூட தப்பா தெரியுமா லோகத்தில்? என்ன நல்லதுக்கே காலம் இல்லையா அப்படின்னு நினச்சான். வெடுக்கன்னு காலை இழுத்துண்டு அப்படியே நடந்து போகிறாளாம். புலம்பின்றே போகிறா. ரொட்டியெல்லாம் கீழே விழுந்துடுது. ஒரு ரொட்டியான தான் இருக்குது. சப்ஜி முக்காசி கொட்டியாச்சும் கொஞ்சம் தான் இருக்குது. தண்ணி வேற இல்லை. அவர் வேற காத்துன்னு இருப்பார். சரின்னு வேக வேகமாக நடக்கிறா. இவன் தான் முள்ள எடுத்துட்டானே, ஓட வேண்டியதானே. சி அவளுக்கு நன்றியே கிடையாது, எனக்கு ஒன்றுமே சொல்லாமல் போகிறாளேன்னு நினைக்கலையாம். இப்போ பின்னாடியே சுவாமி போகிறானா. எப்படி கணிகண்ணன் பின்னாடி போனானோ அதே பகவான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இங்கே பாண்டுரங்கனா இந்த ஜீஜாயி பின்னாடி போகிறான். அங்கே முன்னாடி திருமழிசை ஆழ்வார் போயிட்டு இருந்தார். இங்கே அது மட்டும் இல்லை, துக்காராம் மலை மேலே உட்காந்துருக்கார். அவர் தூரத்துலேருந்து பார்க்குறார். அழகா ஜீஜாயி வரா, அவ பின்னாடி பாண்டுரங்கன் நடந்து வரான். துக்காராம்க்கு ஆச்சரியமாக இருக்கு. அழறார். ஏ பாண்டுரங்கா, அவளுக்கு தான் உன்னை கண்டா ஆகலையே, ஏன்பா அப்படி பின்னாடி கடந்து அலையிறாய் அப்படின்னு. பாண்டுரங்கன் தேமேன்னு வரும். அழகா வந்துட்டு துக்காராம் ஆஹா வா வா வான்னுட்டா. உடனே ஜீஜாய்க்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, எங்கள் ஆத்துக்காருக்கு என் கஷ்டம் புரிஞ்சுடுத்து, என் மேலே அவருக்கு நல்ல காதல் இருக்கு, இவன் தான் கெடுக்கிறான் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்க்குறான். இவன் நிற்கிறான். அவள் பார்க்கவே இல்லை. அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சது, வா வா வான்னு கூப்பிட்டது தன்னை இல்லை பாண்டுரங்கனன். அவளை எவ்வளோ கோவம் வரும். கஷ்டப்பட்டு இந்த மனுஷனுக்காக சப்பாத்தி எல்லாம் தூக்கிட்டு சப்ஜி எல்லாம் தூக்கிட்டு டெய்லி 12 மைல் நடந்தா கஷ்டப்படுறதெல்லாம் இவ, பெருமை பாண்டுரங்கனுக்கு. அவளுக்கு கோபமாக வருது. இவனுக்கு என்ன, இவனா சப்பாத்தி பண்ணி கொண்டான், கொண்டு வர தூண்டுறது இவன் தானே. நமக்கு வேண்டாதவா கூட நமக்கு ஒரு சகாயம் பண்ணுறா, நமக்கு முன்ன பின்ன தெரியாதவா கூட நமக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறான்னா அந்தரியாமியாக இருக்கிற அவன் நமக்கு பண்ணுறான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. துக்காராம் பார்க்குறார், சந்தோஷப்படுறார். பாண்டரங்கனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஒரே ஆனந்தம். அப்போ துக்காராம் சொல்கிறார், பாண்டரங்கனை சாப்பிட்டியான்றார். பாண்டரங்கன் அவசரத்தில் ஓடி வந்துவிட்டேன். அவள் காலில் முள்ளு தைச்சது. உடனே அவள் பார்த்தா, முள்ளு தைச்சதை சொல்லணுமா இப்போ அவசியமா? இவன் நல்லவன் காட்டிக்கணுமா? இப்படி கோபமாக பார்க்குறான். இப்படி ஒரு முறைக்கிறா. பகவான், நான் உண்மையை தானே சொல்கிறேன், பயப்படுறான். உண்மையை தானே சொல்கிறேன், முள்ளு தைச்சதா இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன, நான் தானே எடுத்து விட்டேன். உடனே சொன்னா, போட்டவன் தான் எடுக்கணும் அப்படின்னு விட்டா. துக்காராம் இப்படி பார்த்தார். பாண்டரங்க அவெல்லாம் திருந்த மாட்டா. அவள் பார்த்தா கஷ்டப்பட்டு காலில் முள்ளு வெளியெல்லாம் பொறுத்துட்டு இந்த மனுஷனுக்காக, பாழா போன பாவி மனுஷனுக்காக வந்தா அப்படியே பத்திண்டு வருது அவளுக்கு. உக்காரு, அவனுக்கு எதாவது கொடு, பாண்டரங்கனை கொடு. சாப்பிடவே இல்லை பாவம், பாரு இழைச்சி போயிருக்கான்றா. இப்படி ஏற இறங்க பார்க்குறா. இவனை பார்த்தா இழைக்கிற மாதிரியே தெரியலையே. இப்படி ஏற இறங்க பார்த்தா உடனே பாண்டரங்கனுக்கு ரோட்டி கொடுக்குறா. பகவான் வெக்கம் இல்லாமல் அவள் கொடுக்கறத சாப்பிட்றான். இவ்வளோதான் ஆகலை இல்லை, அவன் முகத்தில் முழிக்க மாட்டோம். வீட்டு வாசப்படி இவ்வளோ வசனம் நம்ம பேசுகிறோம், ஒன்றுமே பேசாமல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கே ரோட்டி அப்படி திருன்னு முழிக்கிறா. இருக்கிறதே ஒரு ரோட்டி, அதை வேற பிடுங்கி தின்னுட்டு இருக்காய், பல்ல கடிக்கிறா. அழகாக சாப்பிட்டு இருக்கானா. துக்காராம் கண்களில் கண்ணீர். ஏ பிரபோ, எப்பேற்பட்ட வேண்டாம், அதான் கருணை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கறத ஸ்வீகரிக்க வேண்டிய அவசியம் சுவாமிக்கு கிடையாது. ஆனாலும் நம்ம வீட்டில் நம்ம பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறோம். ஏண்டா ஏற்றுக்கிறாருன்னா, என் குழந்தை கொடுக்கறது சமயத்தில் நமக்கே தெரியுது, உப்பு இல்லை மனுஷன் சாப்பிடுவானான்றோம். தெய்வம் சொல்ல, நான் சாப்பிடுவேன். உப்பே இல்லைனாலும் பகவான் சாப்பிட்றான். என்ன ஸ்திதியில் கொடுத்தாலும் சாப்பிட்றான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. ஆசையோடு கொடுத்தா எடுத்துக்கிறாங்க, ஆசையே இல்லாமல் கொடுக்குறான். ஆனால் துக்காராம் சொல்லிட்டா இல்லையா, துக்காராமோட மனைவி இல்லையா, துக்காராமுக்காக கொண்டு வந்தா இல்லையா, அதனால சாப்பிட்றான். சும்மா இல்லாமல் துக்காராமுக்கும் குடுமான்றா. அவளுக்கு இல்லவே இல்லை. அங்கே
உடனே பிரார்த்திக்கிறா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றட்டும், எந்த தெய்வம்லாம் உண்டு எல்லாரும் காப்பாற்றட்டும், இவன் முன்னாடி என் மானம் போயிடப்படாது. உடனே அழகா அந்த பானையை திறந்து பார்க்க நிறைய சப்பாத்தி. உடனே பிரார்த்திச்சுக்கிறா, ஆஹா எந்த தெய்வம் எனக்கு கிருபை பண்ணித்தோ அந்த தெய்வத்துக்கு நான் அடிமை அப்படின்னுட்டா. பகவான் சொன்னா, நான் தான் 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 நான் தான். துக்காராமுக்கு புரியல, என்னாச்சு பாண்டுறங்க, நான் தான் நான் தான் நான் தான்றியே. இல்லை நான் தான் ஆதி மூலம். பகவான் நேரம் சொல்ல முடியல, நான் தான் ஆதி மூலம், நான் தான் தேவாதி தேவன். துக்காராம் சிரிக்கிறான், உனக்கு அப்பப்போ ஒரு பெருமை ஜாஸ்தியாக தான் போயிடுறது. உடனே அவள் பார்க்குறான், இந்த மாதிரி கண்கட்டு வித்தையெல்லாம் பண்ணி தான் எங்கள் ஆத்துக்காரை ஏமாற்றி வச்சிருக்கான்னு நினைக்கிறான். இத்தனையும் பகவான் பண்ணுறான். இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போனோம்னா அங்கே பாண்டவனோட மூர்த்தி உண்டு. இந்த ஆவலின்னு அவள் பேர், ஜீஜாயின்னு பேர். அவள் காலை தூக்கி மடியில் வச்சுட்டு முள்ளெடுக்கிற மாதிரி ஒரு பாண்டங்க. அது எல்லா இடத்துலையும் சங்கு சக்கர கதாபத்மபாணியாக நிற்கிற பகவான், இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிற தெய்வம். அந்த இடத்துல ஆவலி காலை தூக்கி கையில் வச்சுட்டு முள்ளெடுக்கிற மாதிரி. அப்போ பக்த வத்சலன் நிரூபணமாகிறதா இல்லையா? அதனால் பாகவதால பிடிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அவா காரணம் கொண்டே நமக்கு தெய்வ தரிசனம் கிடைச்சிடும். அதனால தான் திருமழிசை ஆழ்வாரை பிடிச்சதுனால கணிகண்ணனுக்கு பகவான் கிடைச்சான். அப்போ இந்த ஆழ்வார்களுடைய அனுபவம் அவ்வளோ வசதி. நான் 12 ஆழ்வார்கள் அனுபவம் சொல்லணும்னு நினச்சேன். கடைசியில் 5 ஆழ்வார்கள் அனுபவம் தான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள பாண்டரங்க வேறு நினைச்சு விட்டார். இது ஆழ்வார்களுடைய பாண்டரங்க அனுபவம் மாதிரி போயிடுது. இன்னும் 7 ஆழ்வார்கள் பாக்கி இருக்கா. அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்லுவோம், கவலைப்படாதீங்க. இல்லாட்டி நாளைக்கு கூட சொல்லலாம். அப்போ இந்த ஆழ்வார்கள் அனுபவம், முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் ஒரு ராத்திரியில் இடிச்சு பிடிச்சின்னு ஒரு இடத்துல நின்னா பகவான் வந்து இடிச்சுண்டு காட்சி கொடுத்தான். அதனால் எந்த சமயமாக இருந்தாலும் நிதானமாக பகவானான்னு தேடின்னு இருக்கும். விளக்கு ஏற்றுங்க, இன்னைக்கு 2 விளக்கு ஏற்றிருக்கள், அணையா விளக்கு. 2 ஆழ்வாரோடு ஏற்றிருக்கோம், ஒன்று பொய்கை ஆழ்வார், இன்னொன்று பூதத்தாழ்வாரோட. அப்போ அந்த 2 விளக்கு அணையா விளக்கு நம்ம ஆயுசு முழுக்க ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு அணையாமல் இருந்து நமக்கு ரட்சிக்கும். அடுத்து திருமழிசை ஆழ்வார் விஷயம் சொன்னேன். 4 ஆழ்வார் தான், 5 ஆழ்வார் கூட ஆகலை. திருமழிசை ஆழ்வார், கணிகண்ணனி ஆழ்வார் நினப்பில் சொல்லிட்டேன் நான். திருமழிசை ஆழ்வார் அழகா பகவானை தன் சிஷ்யனுக்காக மாற்றியெல்லாம் படுக்க வச்சுட்டார். அதே போல் நாமும் சத்குருவை பிடிச்சுட்டோம்னா தெய்வம் நிச்சயமாக நம்ம இஷ்டப்படியெல்லாம் கேட்கும். நல்ல பக்தர்கள் இஷ்டப்படி பகவான் இருப்பான். அப்போ இந்த 4 ஆழ்வார்கள் போல நமக்கு அந்த பகவத் அனுபவம், கிருஷ்ணானுபவம் கிடைக்கணும். அது கூடவே பாண்டரங்க லீலையும் அனுபவித்தோம். சத்தியமாக இந்த ஆழ்வார்கள் அனுபவம் அப்படின்னு கொடுத்துடணும் டாபிக். என்ன சொல்ல போகிறேன்னு தெரியாது எனக்கு. நான் சாயங்காலம் வரைக்கும் யோசனை பண்ணேன், என்ன சொல்ல போகிறோம், எதை சொல்கிறது எனக்கு தெரியாது பிரபு. என்ன ஆழ்வார்கள், என்ன அனுபவம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வந்து உக்காந்தேன். சத்தியமாக பகவான் இவ்வளவு அழகாக இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத நிறைய அனுபவங்களை சுவாமி இன்னைக்கு கொடுத்தார். அதுபோல் நிறைய அனுபவங்கள் முடிக்க சொல்லிட்டான். இதுதான் பகவானோட பலம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது, சத்சங்கம் பண்ணுறதோட பலன் என்னடான்னா, இந்த 3 வயசு குழந்தைக்கு பாரத் மாதாக்கின்னு வந்துடுத்து பாருங்கோ, ஜிஆர் சுவாமிக்கு ஜெயின் வருது பாருங்கோ, இது போதும். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தோட விஷயமாக தான் இந்த 5 நாளும் பாண்டரங்க. இன்றைக்கும் பாண்டரங்க தான் அனுபவித்தோம். நாளை காத்தால 9 மணிலேருந்து வீட்டில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக வந்துடுங்கோ. காத்தால டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுங்கோ. மத்தியானம் போஜனம் நன்னா உண்டு, கிருஷ்ண பிரசாதம் உண்டு. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பகவத்கீதை பாராயணம், கோலாட்டம், கும்மி, ஒன்று ராகம் தாளம்னா நம்ம பாட்டுக்கு ஆடுவோம், அவ்வளோதான். பன்றிபுரம் தான், ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். ஆனந்தமாக உரியெல்லாம் அடிப்போம், பஜனை பண்ணுவோம். ஜிஆர் சுவாமி வருவார், ஆனந்தமாக கிருஷ்ணஜன உபன்யாசம் எல்லாம் கேட்போம். ஜிஆர் சுவாமி பிரசாதம் எல்லாம் தருவார். எல்லாம் வாங்கிண்டு மனசுக்குள்ள சந்தோஷத்தை அப்படி நிரப்பிண்டு நீங்காத செல்வத்தை வச்சுண்டு ஆனந்தமாக நாளைக்கு மட்டும் உங்கள் டைமை எனக்காக கொடுத்துருங்க, என் கூட இருக்கிறதுக்கு கொடுத்துருங்கோ, ஜிஆர் சுவாமியோடு இருக்கிறதுக்கு கொடுத்துருங்கோ. ஒரே ஒரு நாள் தான் கேட்குறேன், வருஷத்தில் ஒரு நாள் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். எதுக்குடா அப்படின்னா, எவ்வளவோ விஷயங்களுக்காக ஹாஸ்பிட்டலில் உட்காரோம், ட்ரெயினில் உட்காரோம், பஸ் ஸ்டாண்டில் உட்காரோம், எதையோ நினச்சிட்டு உட்காரோம், டிவி முன்னாடி உட்காரோம். ஒரே ஒரு நாள் கிருஷ்ணனுக்காக, ஒரே ஒரு நாள் ராமானுஜருக்காக,
ஒரே ஒரு நாள் எனக்காக, ஒரே ஒரு நாள் ஜீயருக்காக, ஒரே ஒரு நாள் நமக்காக, ஒரே ஒரு நாள் உங்களுக்காக. நாளைக்கு இந்த காத்தாலேருந்து இருக்க பொருள் பார்த்தாளா உங்களுக்காக. அதெல்லாம் ஏதோ பண்ணிட்டோம் ஓடிட்டோம். எத்தனை நேரம் சத்சங்கத்தில் இருக்கிறாளோ, எத்தனை நேரம் பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறீர்களோ, அத்தனை நேரம் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் பண்ணிக்கிற நல்ல காரியம். அதனால் கட்டாயம் எல்லாரும் வந்துருங்கோ, கூடி இருந்து குளிருவோம். பாஞ்சஜன்யம் யாரு? சுதர்சன சக்கரத்தாழ்வார் யாரு? கௌமோதிகி கதை யாரு? ஆண்டாள் யாரு? பெரியாழ்வார் யாரு? கௌஸ்துவ மணி யாரு? தொண்டடிப்படியாழ்வார் யாரு? குமுத கணேசர் யாரு? ஸ்வயம் பகவான் யாரு? அது மட்டும் கடா வந்துருது. எல்லாம் சேர்ந்தவர் யாரு? சுவாமி ராமானுஜர். 12 ஆழ்வார்கள் சேர்ந்த ஒரு கலவன் நம்முடைய ராமானுஜர். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வத்திர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராதே கிருஷ்ணா.
जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता लोका समस्ता लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति शांति जय श्री इंदु माता की जय श्री ताम्रबरणी माता की सर्वत्र रामानुजनाम संकीर्तनम।